ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெரைட்டி சாதத்துக்கு கூட இந்த கருப்பு உளுந்து பொடி சாதமும் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு 1 கப் போல கருப்பு உளுந்த கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு வாணல்ல கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் போல மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம். இது நல்லா வாசனை வரட்டும். அது கூட வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பொடிக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப மையா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த உளுந்தெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம், மல்லாட்டை பயிறு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வெள்ளையா வேணும்னா அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சளா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னா கொஞ்சமா இந்த ஸ்டேஜ்ல மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி, கருப்பு உளுந்து பொடி, அதையும் சேர்த்து உங்களுக்கு சாதம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல பொடி வந்து சேர்த்துருக்கேன். 2 பேர் சாப்பிட்றதுன்றதால இந்த பொடியை சேர்த்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதம் வடிச்சு வச்ச சாதத்தை நல்லா கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. ஏதாவது ஒரு துவையில இல்லைன்னா வந்து அப்பளம் இந்த மாதிரி தொட்டுக்கையோட தொட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் அந்த கருப்பு உளுந்து பொடி சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.